2 நண்பர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, சந்திச்சுக்கிறாங்க. அவங்க 2 பேரும் பேசிகிட்ருக்காங்க. அப்போ ஒரு நண்பர் சொல்கிறாரு, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு ரொம்ப நேரம் புலம்பிக்கிட்டே இருக்கார். அப்போ இன்னொரு நண்பர் ஒரு யோசனையே கொடுக்குறாரு. இவர் புலம்புறத பார்க்க முடியாமல், என்ன யோசனைன்னா, இந்த யோசனையை தயவு செஞ்சு வீட்டில் போய் செஞ்சு பாரு அப்படின்றாரு. ஒரு பவுலில் தண்ணி எடுத்துக்கிட்டு அந்த பவுலில் இருக்க தண்ணியை என்ன பண்ணு, அந்த கிண்ணத்தில் இருக்க தண்ணியை உன் கையிலேயே வச்சுட்ரு, எவ்வளோ நேரம் முடியுதோ உன் கையிலேயே வச்சுட்ரு அப்படின்னு சொல்கிறாரு. வீட்டுக்கு போய் உடனே இதை செஞ்சிரு. இவரும் வீட்டுக்கு போய் என்ன பண்ணுறாரு, உடனே கையில் கிணத்துல தண்ணி எடுத்து வச்சிட்ருக்காரு. ஓகேவா? எவ்வளோ நேரம் முடியுதோ அவ்வளோ நேரம் வச்சிட்ருக்காரு. ரொம்ப நேரம் வச்சுட்டே இருக்காரு. கை ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிடுது. கீழே வச்சிடுறாரு. ஓகேவா? என்னப்பா இது மட்டமான யோசனையாக இருக்கேன்னு ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து சொல்கிறாரு. இந்த யோசனை ரொம்ப மட்டமாக இருக்குது. நான் கீழே வச்சிட்டேன்ப்பா. அந்த பவுல் தண்ணி என்னால் வெயிட் தாங்க முடியல. அந்த வெயிட் கொஞ்சம் தண்ணி இருக்கிற அந்த கிண்ணத்தையே உன்னால் தாங்க முடியல. எதுக்காக இவ்வளோ கஷ்டத்தை உன் மனசில் வச்சு தாங்கிட்டு இருக்க? அதையும் கீழே இறக்கி வச்சிட்டா சந்தோஷம் தன்னால் வந்துடும். எந்த ஒரு விஷயத்தையுமே ரொம்ப கிட்ட வச்சு பார்க்கும்போது தான் அது பெருசாக தெரியும். அதையே தூரமாக பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்கும். அப்படி தான் நம்ம கஷ்டமும். இந்த கதை நமக்கு ஒரு விஷயத்த சொல்லி கொடுக்குது. அதாவது எல்லாருமே ஸ்ட்ரெஸ்ஸு, ரொம்ப கஷ்டம், கவலை, கண்ணீர், பிரச்சனை, இது எல்லாத்தையுமே சுமந்துக்கிட்டே திரியிறோம். அந்த பவுல் ஆஃப் தண்ணி, அந்த கிண்ணத்தில் இருக்க தண்ணி மாதிரி தான். அதை நம்ம இறக்கி வச்சிட்டோன்னா என்ன ஆகும்? அது எல்லாமே காணாமல் போயிடும். ஸோ நம்மளுடைய கவலைகளெல்லாம் இறக்கி வைப்போம், சந்தோஷம் கொள்வோம், நிம்மதியாக இருப்போம். எல்லாமே ஒரு நாள் என்ன ஆகிடும், அதாவது தண்ணி நீராவி ஆகி பார்த்துருக்கீங்களா? அது மாதிரி காணாமல் போயிடும். ஹாப்பி.